ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக, ஜெய் குருதே, ஜெய் குரு பரசுராம. நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வருடம் எப்போ பிறக்குது, தமிழ் புத்தாண்டு எப்போ பிறக்குது அப்படின்னா 14/4/2026 காலை 9:30க்கு பாத்தீங்கன்னா இந்த வருடம் சதய நட்சத்திரத்துல பிறக்குது. இந்த வருடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குங்க. பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல 3 பயிற்சிகள் இருக்கு. குருவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு ஜூன் 1ஆம் தேதி பயிற்சி ஆகுறாரு. அதுக்கப்புறம் அதிசாரத்துல 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வக்ரமாவே பயிற்சி ஆயிடுறாரு. அதே மாதிரி ராகு கேது பயிற்சிகள் இருக்கு. சனி பயிற்சி இந்த வருடம் இல்ல. ஆனா 12 ராசிகள்லயுமே இந்த தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்க. உங்களுக்கு எந்த ராசியா இருந்தாலும் இந்த திசா புத்தின்னு ஒண்ணு ஓடும் இல்லைங்களா, அது எந்த திசையா இருந்தாலும் சரி, ராகு திசையா இருந்தாலும் சரி, அல்லது குரு திசையா இருந்தாலும் சரி, சனி திசையா இருந்தாலும் சரி, நல்ல அற்புதம். அதாவது இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா நீங்க கோடீஸ்வரன் ஆகிறது உறுதி. நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம், சகல விதமான சௌபாக்கியங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆல்ரெடி குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. குரு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. பயிற்சியாகி குரு 3ஆம் இடத்துல இருந்து எங்க பாப்பாருன்னா 11ஆம் இடத்தை பாப்பாரு. அது எவ்வளவு அற்புதம். குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியது 11ஆம் இடம். சோ அதுவும் நல்ல அமைப்பு. சனி ஆல்ரெடி உங்களுக்கு 11ஆம் இடத்துலதான் இருக்காரு. சனி தசை நடக்கிறவங்களுக்கு எல்லாம் இது நல்ல ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். அது போக ராகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்குது. இந்த 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு ராகு பயிற்சி ஆகுது. 9ஆம் இடத்து ராகு சகல விதமான சௌபாக்கியங்களை கொடுக்குங்க. 3ஆம் இடத்துக்கு கேது பயிற்சி ஆகுது. இதெல்லாம் நல்ல அற்புதமானது. அது மட்டும் இல்லாம குரு அதிசாரமா வேற 4ஆம் இடத்துக்கு வராருங்க. இது என்ன உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருடம் பாத்தீங்கன்னா இறைவனே உங்களுக்கு வரம் கொடுக்கக்கூடியதுதான். டைரக்டாவே இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் ரிஷப ராசிக்கு இருக்குது. நீங்க என்ன திசை அப்படிங்கிறத கமெண்ட் கொடுங்க. உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நீங்க ராகு திசையா உங்களுக்கு, அல்லது குரு திசையா, சனி திசையான்னு சொல்லுங்க. சப்போஸ் உங்களுக்கு நல்லா இல்லைன்னா அதுக்கு சின்ன பரிகாரங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன், அதை நீங்க செய்யுங்க. பொதுவாவே உங்களுக்கு பிசினஸ், அதாவது நல்ல இன்கம் வருமா இந்த வருடம் அப்படின்னா நல்ல அமைப்புகள் இருக்குங்க. இந்த வருடம் நீங்க சம்பாதிக்கல அப்படின்னா எந்த வருடமும் சம்பாதிக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரக நிலைகள் அப்படி இருக்கு. இந்த கிரக பெயர்ச்சிகளும் கிரக நிலைகளும் அற்புதமான அமைப்புகள்ல உங்களுக்கு இருக்குது. அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். பிசினஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்க பார்க்கக்கூடிய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்காரு. இந்த வருட ஆரம்பத்துல குரு 10ஆம் இடத்தை பாக்குது. அதனால நல்ல அமைப்பு. 10 குடையவர் 11. தொழில் மூலியமா நல்ல லாபங்கள் உங்களுக்கு கட்டாயம் வரும். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு தொழில் மூலியமா என்ன ஆகும், நல்ல லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. புது புது விஷயங்கள் பண்றது தொழில, அல்லது தொழில அபிவிருத்தி பண்றது, தொழிலுக்காக இன்னொரு பக்கம் ஸ்டார்ட் பண்றது. ஒரு பக்கம் பண்ணிட்டு இருப்பீங்க, இன்னொரு பக்கம் என்னன்னா தொழில பிரான்ச் போடுறது, பிரான்சைசிஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு ரொம்ப அற்புதமான டைம் இது. நிறைய ஆர்டர்ஸ் வரும் உங்களுக்கு. நிறைய இப்போ நீங்க ஒரு யூனிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்னொரு யூனிட் எக்ஸ்ட்ராவே போட்டு பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துடும். தொழிலுக்காக கடன் கிடைக்கிறது, புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றது, இந்த அமைப்புகள் இருக்கு. இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் தான். நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தொழில் ஏதாவது ரொம்ப சுணக்கமா இருக்கு அப்படின்னா கூட இனி இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா, அதுல இருந்து உங்களுக்கு தொழில் மெல்ல மெல்ல வளர்ச்சியை நோக்கி போகும். வளர்ச்சியை நோக்கி மட்டும் கிடையாது, நல்ல லாபத்தாகவும் உங்களுக்கு வந்துருங்க. நல்ல லாபத்தோட உங்களுக்கு தொழில பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உங்களுக்கு தொழில வெற்றியும் கிடைக்கும், லாபமும் கிடைக்கும். நிரந்தர வருமானம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அதிகமான நல்ல பலன்களை உங்களுக்கு செய்வாரு. நிரந்தரமான வருமானம், பெரிய லெவல்ல உங்களுக்கு வருமானத்தை உறுதியாக கொடுத்துருவாரு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான டைம் தான் இது. ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதியே 6ஆம் அதிபதியா போறதுனால அதிகமா இந்த ரிஷப ராசியில 12 ராசிகள்ல ரிஷப ராசி நிக்காம ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய மெயின் டார்கெட் காசு பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் அதிகமா இருக்கும். இதோடைய சிம்பலே மாடுதான். மாடு மாதிரி உழைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய டைம் தான். ஏன்னா 6 கூடையவரும் சுக்கிரனே இருக்கனால எப்பவுமே உழைப்பு உழைப்பு. உங்களுக்கு சும்மா உட்கார்ந்து இருந்தா பைத்தியம் பிடிச்சு போயிடும். அடுத்தது என்ன செய்யலாம், எப்படி நம்ம டெவலப் பண்ணலாங்கிற சிந்தனைகள்
24 ஹவர்ஸுமே தூங்குற நேரத்த தவிர எல்லா டைமும் ஓடிட்டே இருக்கும் உங்களுக்கு. குரு வேற 6ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, தொழில்ல நல்ல மாற்றங்கள் உறுதியாக உண்டு. திடீர்னு ஒரு உத்தியோகத்துல மாற்றங்கள் இருக்கு. ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடத்த மாத்துறது அமைப்பு இருக்கு. அதே மாரி ப்ரமோஷன்ஸ் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம சேலரி இன்கிரிமென்ட்டு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து இப்போ ஒரு ரூ. 50,000 சம்பளத்துல இருக்கீங்க அப்டின்னா, திடீர்னு ரூ. 1,00,000 மாறுனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நீங்க பார்த்துட்டு இருக்க சேலரிய விட டபுள் ப்ரமோஷன்ஸ், டபுள் சேலரி இன்கிரிமென்ட்டு இந்த மாரி கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க அல்லது உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இன்னொரு கூடுதலா ஏதாவது ஒரு இன்கம்மு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய டைம் தான் இந்த டைம். அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். வருமானம்ங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. அது வந்து பிசினஸ் தொழில் பார்க்குறவங்களுக்கும் சரிங்க, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் சரி, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, காசு, பணம் அப்படிங்கிறது நிக்காம வந்துகிட்டே இருக்கும். நிரந்தரமான வருமானம். நீங்க ஒரு பட்ஜெட் போட்டிருப்பீங்க. அதுக்கு மேலே நல்ல வருமானம் வரும். கரெக்ட்டா சேவிங்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாலே, உங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அளவுக்கு அதிகமான அமைப்புகள் இருக்கு. இந்த 4ஆம் இடத்துல குரு வரப்போறாரு. அந்த டைம்ல வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குரு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதி வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகுறாரு. அதே மாரி 12ஆம் மாசம் டிசம்பர் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதின்னு நெனைக்கிறேன். ராகு வந்து உங்களுக்கு பெயர்ச்சியாகி 10ல இருந்து 9ஆம் இடத்துக்கு வராரு. சகல விதமான சௌபாக்கியங்களும் குடுப்பாரு. இந்த காலகட்டம் அதாவது ராகு, கேதுவும் பெயர்ச்சியாகும். குருவும் அதிசாரத்துல 4ஆம் இடத்துக்கு வருவாரு. அந்த டைம்ல வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு. ஒரு தொழிலுக்காகவோ, அல்லது வந்து நீங்க வந்து உங்களுடைய ஓன் பர்ப்பஸ்க்காகவோ வந்து பார்த்தீங்கன்னா, வாகனம், காரு, லக்ஸூரியான கார்ஸ் இந்த மாரி வாங்குறதுக்கு அமைப்புகள் இருக்கு. அதே மாரி வீடு கட்டக்கூடிய அமைப்பு. நீங்க லேண்ட் வாங்கி போட்டிருப்பீங்க. அதுல வீடே கட்ட முடியலன்னு நெனச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. வருமானமும் வரும். கூடுதலா என்ன பண்ணலாம் நீங்க? லோன் போட்டு நீங்க ஒரு வீட்ட கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. இவ்ளோ நாள் தள்ளி போயிட்டு இருந்தாலும், இந்த டைம் அதுக்கு உண்டான அமைப்பு கட்டாயம் வந்துருது. கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. குரு வந்து உங்களுக்கு பெயர்ச்சியாயிட்டு அதுக்கப்புறம் என்னது அதிசாரமா பெயர்ச்சியாயி 2 மாத காலம் தான் இருப்பாரு. அந்த மாதத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு நன்மையா முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து 3ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 7ஆம் இடத்த பார்ப்பாரு. ஒரு பிசினஸ் பண்றதுக்கு நல்ல பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு. ஒரு பிசினஸோ அல்லது உத்தியோகத்துக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடியவங்க அடுத்தடுத்து டெவலப் பண்றதுக்கு உண்டான அமைப்ப தேடி குடுத்துருவாரு. குரு வந்து ஆரம்ப காலகட்டத்துல அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கறதுனால, உங்களுக்கு வரக்கூடிய இன்கம் நீங்க போய் ஒரு இடத்துக்கு பணம் குடுக்குறது மாரி இந்த மாரி பணம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனம் தேவை. அதே மாரி அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட உங்க விஷயங்கள சொல்றது, அதே மாரி பேசுறது இதெல்லாம் தவிர்த்துருங்க. வெளிநபர்களால ஆபத்துகள் இருக்கு. கூடுதலா மத்தவங்களுக்கு பணம் குடுக்கக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருங்க. நீங்க பணம் வாங்குறதுனால கவனமாக இருங்க. காசு, பணம் குடுக்கறது ரீதியா பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே ரிஷப ராசிக்காரங்களுக்கு பணம் இருக்கோ இல்லையோ, உங்ககிட்ட பணமே இல்லைனாலும் மத்தவங்க வந்து நீங்க என்ட்ட பணம் இல்லப்பான்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதுதான் ஒரு பிளஸ்ஸும் பிளஸ் வந்து மைனஸும் அதுதான். ஏன்னா யாராவது நீங்களே வந்து ஏதாவது ஒரு வேற எதுலயாவது வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. பணத்த லாக் பண்ணியிருப்பீங்க. ஒரு இடத்துல போட்டிருப்பீங்க. அல்லது ஒரு வீடு கட்டுறதுல ஒரு லோன் போயிட்டு இருக்கும். ஆனா, வெளியில இருந்து உங்களை பார்க்கிறவங்களுக்கு நீங்க பெரிய லெவல் லக்ஸூரியா இருக்கிற மாரி, கோடீஸ்வரன் மாரி தெரியும். நீங்க கடனாளின்னு அவங்களுக்கு தெரியாது. அப்ப பணம் வந்து கேட்கும்போது, இல்லப்பா அப்படின்னு சொன்னா நம்பாம, அதனால சண்டை சச்சரவுகள், உறவுகளுக்கு இடையே விரிசல்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும். இதுக்கப்புறம் குரு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெயர்ச்சியாகி வராருன்னு சொல்லல 3ஆம் இடத்துக்கு. உங்களுக்கு பாகப் பிரிவினை, உங்களுடைய இடம் சார்ந்த விஷயங்கள், இடம் ரொம்ப நாள் வந்து இடத்த வாங்கி போட்டிருப்பீங்க. அந்த இடத்த விக்கலாம் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஏதாவது ஒரு பர்ப்பஸ்க்காக. அந்த மாரி விக்காத இடங்கள்லாம் விக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நீங்க வந்து ரொம்ப நாளா இடம் வாங்கி விக்காம முடியலன்னா, இந்த டைம் ட்ரை பண்ணுங்க. இந்த குரு பெயர்ச்சி ஜூனுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் இடம் வித்துரும். அதே மாரி உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து உங்களுடைய பாகம் வந்து தன்னால பிரிவினை ஆயிரும். உங்களுக்கு வரக்கூடிய ஷேர்ஸ் தன்னால வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. தாயார் வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குரு 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்த பார்ப்பாரு. ராகுவும் அந்த டைம்ல வரதுனால தந்தை வழி சொத்துக்களும் இருக்கு. கூடுதலா வந்து தந்தைக்கு மருத்துவ செலவோ அல்லது மருத்துவ கண்டமோ இருக்கு. அதனால அதையும் பார்த்துக்கணும். தாயார் வழி தேக ஆரோக்கியங்கள கூடுதலா கவனம் செலுத்துங்க. முக்கியமா வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். நெறைய நன்மைகள் அமைப்புகள் இருக்கு. அதே மாரி
படிப்பு சார்ந்த விஷயங்கள் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா, படிப்புல வந்து இந்த டைம்ல கொஞ்சம் ஆர்வமின்மை. ஏன் அப்படின்னா 4ஆம் இடத்துல கேது இருக்குது. குருவும், கேதுவும் சேரும்போது, அந்த படிக்கக்கூடிய தன்மைகள்ல வந்து ஏதாவது ஒரு தடைய உண்டு பண்ணிரும். நீங்க படிக்கணும்னு நெனச்சா கூட, அந்த டைம்ல ஏதாவது ஒரு ஒர்க்கோ அல்லது வேற ஒரு சூழ்நிலைகளோ கிரியேட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தெய்வ வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கங்க. அதே மாரி நீங்க வந்து அடுத்தது என்ன ஹையர் ஸ்டடீஸ் என்ன பண்ணலாம் நீங்க நெனைக்கிறீங்களோ, அத உங்களுடைய வெல்விஷர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்க. இல்ல அப்டின்னா, ஏதாவது வந்து தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் ரொம்ப நாளா வந்து உத்தியோகத்துக்காக அதாவது எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. ஜாப் தேடிட்டு இருக்கேன். ஜாபே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த வருடம் உறுதியாக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைம்ல வந்து வேலை கிடைக்கும். அதுவும் இல்லாம அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு நெறைய பேத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த சர்வீஸ் கமிஷன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, அதே மாரி இந்த டெட் எக்ஸாம் எழுதுறது, பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் வந்து நன்மைகள் அதிகமாக இருக்கு. குரு வந்து 4ஆம் இடத்துக்கு பதவி ஸ்தானத்துக்கு அதிசாரமா வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள்ங்க. இந்த வருடம் வந்து உங்களுக்கு எல்லாமே மங்களகரமாக இருக்கும். அதாவது நீங்க நெனச்ச அத்தன விஷயமுமே வந்து நடக்க போகுது. இவ்வளோ நாளா வந்து எந்த விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருந்தீங்களோ, அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஒரு ஒர்க்குக்கு போறதுன்னா, அந்த ஒர்க்குக்கு போறதுக்கு நெறைய தடைகள் இருந்திருக்கும். இப்ப அந்த தடைகள்லாம் தகர்த்தெறிஞ்சுட்டு அந்த ஒர்க்குக்கு போகுவீங்க. குடும்பத்துல உங்களுக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி, சுமூகமான உறவுகள் ஏற்படும். அதே மாரி ஆடை, ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள், அ கல்யாணம் ஆன பெண்களா இருந்தா கணவர் வந்து உங்கள ஆதரிச்சு உங்களுடைய தொழில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உறுதுணையா இருப்பாங்க. இல்ல பேரண்ட்ஸ் கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா, பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமா தான் இருக்குது. கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, 9ஆம் இடத்துல ராகு வராரு. 3ஆம் இடத்துல கேது வருது. அப்போ சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். 3ஆம் இடத்துல கேது வரும்போது என்ன அப்டின்னா, சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கும்போது, நீங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்தீங்கன்னா, தேவையில்லாத கெட்ட பேர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதனால நீங்க ஏதாவது ஒரு பொருள வந்து இன்ஃப்ளூயன்சர்னா இப்ப நெறைய அட்வர்டைஸ் குடுப்பாங்க இல்லையா? அது மாரி வந்து பண்ணும்போது யோசிச்சு பண்ணுங்க. இல்ல அப்டின்னா, அது ஒரு பெரிய அவமானங்கள்ல சிக்கிக்கிறதுக்கோ, அல்லது கோர்ட்டு கேஸ்ன்னு அலையறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. சோசியல் மீடியால நீங்க இன்ஃப்ளூயன்சரா இல்லைன்னா கூட நீங்க யார்ட்டயாவது சாட் பண்ணும்போது ஜாக்கிரதையா இருங்க. பொதுவா ஆன்லைனு இந்த Facebook, Instagram இந்த மாரி ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது கவனமாக இருங்க. ரெக்கார்டிங்கோ அல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள்ல போய் மாட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பெண்கள். ஸோ அதனால கவனமாக இருங்க. உங்க வீட்லயோ அல்லது உங்க பெற்றோர்கள் கிட்டயோ அல்லது உங்க கணவர்கிட்டயோ சொல்ல முடியாத ஒரு விஷயத்த நீங்க செய்யக்கூடாது. இத ஞாபகம் வச்சுக்கங்க. இல்ல அப்படி வந்து நீங்க செய்றீங்க அப்படின்னா, அது தவறான விஷயம். அந்த தவறுக்கு கட்டாயம் பனிஷ்மென்ட் உண்டு. 11ஆம் இடத்துல வந்து சனி இருக்காரு. நெறைய லாபங்கள் கிடைக்க போகுது. நீங்க என்ன விஷயங்கள் செய்றீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு நல்ல காசு பணமா வர்றதுக்கு உண்டான அமைப்புகள், ஆசை, அபிலாசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்புகள், மூத்த சகோதரனுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். குரு 3ஆம் இடத்துல இருக்கனால, இளைய சகோதரன் வழி ஆதரவுகளும் கிடைக்கும். மொத்தத்துல சகோதரன் மூத்தலோ அல்லது இளைய சகோதர வழியோ ஆதரவுகள் அதிகமாக இருக்கும். அதே மாரி நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா திருமணம் சார்ந்தது குருபலம் உங்களுக்கு பரிபூரணமாக இந்த வருடம் இருக்குது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்த விஷயங்கள் டக்குன்னு உங்களுக்கு நடந்துரும். இந்த 2026 தமிழ் வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல எவ்வளோ தடைகளா இருந்தாலும் சரி, அந்த தடையெல்லாம் மீறி குரு ஆசீர்வாதத்தோடயே நீங்க ஒருத்தங்கள விரும்பியிருந்தீங்கன்னா கூட, அது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்துல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திருமணமா கட்டாயம் மாறிரும். அதே மாரி நெனச்சவங்களையே மேரேஜ் பண்றது. மேரேஜ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஏற்கனவே திருமணம் ஆனவங்க மனக்கசப்புனால பிரிஞ்சிருந்தா, பிரிஞ்சவங்கலாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள். அதே மாதிரி வந்து கணவன், மனைவி ஒற்றுமையா இருக்கக்கூடியது, அந்யோன்யம் அதிகரிக்கிறது. இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. சனி உங்களுக்கு 5ஆம் இடத்த பார்க்கறதுனால, காதல் ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்டின்னா, அதெல்லாம் சுமூகமா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நான் பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, காதல் அப்படிங்கிறது ஒரு பார்ட் தான். அத தாண்டி நெறைய விஷயங்கள் இருக்குது. காசு, பணம் அப்படிங்கிறதும் உங்களுடைய பிசினஸோ அல்லது கெரியரையோ டெவலப் பண்றதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதையும் நீங்க கூடுதலான
இது கவனத்தோட செயல்படணுங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம், இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. சாதாரண வளர்ச்சி கிடையாது. பிரம்மாண்ட வளர்ச்சி. நீங்க தொட்ட எல்லாமே ஜெயிக்கக்கூடியது. திடீர்னு ஒரு சின்ன வாய்ப்பு வந்து அது மூலியமா ஒரு பெரிய பட வாய்ப்பு அல்லது ஒரு மியூசிக் வாய்ப்பு, இந்த மாரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறது. அது போற இடத்துல எல்லாமே உங்களுக்கு மக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கிறது. புகழ் இது பண்றது. உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே மக்கள் கிட்ட சென்றடையது. மக்கள் உங்களை அங்கீகரிக்கிறது. பாராட்டுகள், விருதுகள், வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய புரோகிராம்ஸ் பண்றது. இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. அதே மாரி அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுடைய இது எல்லாமே என்னன்னா, நெறைய ஒர்க் நீங்க பண்ணுங்க. அதே நேரத்துல காசு, பணம் அப்படிங்கிறது பல வகைகள்ல இருந்து வரும். நெறைய அதிகாரிகள் வந்து உங்கள பாராட்டுறது, அதே மாரி உயர் பதவிகளுக்கு உங்கள ஆட்டோமேட்டிக்கா ரெக்கமெண்ட் பண்றது, ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் இருக்கிறது. உங்களுக்கு முன்னாடி பேனல்ல 4 பேர் இருந்தா கூட 5ஆவதா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, திடீர்னு அவங்க ஒருத்தங்க வந்து இறந்து போறது, இன்னொருத்தங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயி போறது, ஒருத்தருக்கு அலிகேஷன் ஆகுறது, இந்த மாரி வாய்ப்புகள் வந்து திடீர்னு உங்களுக்கு அது மாரி அதுதான் ஒரு கிளிக் ஆகுறது. ராஜயோகம், விபரீத ராஜயோகம், ஒரு குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி அமைப்புகள்லாம் உங்க ராசிக்கு இருக்கனால, அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு ரிஷபராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு துறை ரீதியாக அல்லது ஒரு வாரியத்தையோ இது மாரி ஒதுக்குவாங்க. கட்சி தலைமையிடம் உங்களுக்கு பாராட்டுவாங்க. உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு குடுப்பாங்க. அரசியல் வாழ்க்கையில அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க வருவீங்க. வெற்றி வாய்ப்ப இது பண்ணுவீங்க. அதே மாரி மக்களுடைய ஆதரவுகள்லாம் கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த வருடம் இருக்கு. ரிஷப ராசி, ரிஷப லக்னம் 2வா இருந்தாலும் சரிங்க. சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த வருடம் இருக்கு. அதே மாரி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குரு உங்களுக்கு 2ஆம் இடம் வருமானத்தையும் குடுப்பாரு. 3ஆம் இடத்துல பயிற்சியாகி நெறைய உங்களுடைய நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள், விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றியும் குடுப்பாரு. சொத்து சேர்க்கையும் உண்டு பண்ணுவாரு. பொதுவாவே இந்த வருடம் வந்து ரிஷப ராசிக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. நல்ல அற்புதமான பலன்கள் இருக்குது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.